சினிமா மாதிரியே பில்டப் வேற 4 மணி நேரம் பேட்டி வரப்போகுது நாள். அந்த பேட்டி எதுக்கு சார்? மக்களை முட்டாளாக்குறதுக்கா? அதில் என்ன வேணாலும் கண்டென்ட் இருக்கட்டும் சார். அது அவசியமா சார் இந்த நாட்டுக்கு? இதுதான் சார் தோலை உரிக்கணும். தேர்தல் ஆணையத்தின் தோலை உரிக்க வேண்டிய விஜய் மௌனமாக இருப்பது இந்த நாட்டுக்கு செய்கிற கேடு, இந்த மக்களுக்கு செய்கிற துரோகம். முதல்ல அந்த பாயிண்ட்டை பத்திரிக்காரங்க சொல்ல கற்றுக்கோங்க. புரியுதா சார் நான் என்ன சொல்கிறேன்னு? தேர்தல் ஆணையத்துடைய முகத்திரையை கிழிக்கணும் சார். நடுநிலையோடு செயல்படுறோன்னு சொல்கிறாங்களே தேர்தல் ஆணையம். இந்த கூட்டத்தை பாருங்கள், எங்கேயாவது போலீஸ் தலை தெரியுதா? இதை நிரூபிச்சுட்டு தான் சார் விஜய் அடுத்த விமர்சனத்தை வைக்கணும். அதை பண்ணாத வரைக்கும் நீங்களாம் விஜய்ங்கிற வார்த்தையை வாயை திறந்து கேட்கக்கூடாது சார். சிஸ்டர்னு ரஜினி சொல்லுவார்ல, இந்த கேரக்டர் மேலே தான் நமக்கு கோபம். விஜயை ரசிக்கிறவன் தான் நானும். அது திரையில இப்படி ஒரு அரசியல்வாதினா இதை இதுதான் சார் நம்ம தான் சார் சேர்ந்து நமக்கு தெரிஞ்ச சிற்றறிவுக்கு கற்றுக் கொடுக்குறோம் சார். இதை கற்றுக்கவும் மாட்டேன், காது கொடுத்து கேட்க மாட்டேன். ஆனால் எனக்கு துரோகம் பண்ணுறான்னு ஒரு 10 பேர் போய் பேசுங்கன்னா அதுக்கு வேற ஊருக்கு போகணும் விஜய். இந்த நாடு சரிப்பட்டு வராது. உங்களுக்கு எம்ஜிஆர் வெளில வந்தபோது எம்ஜிஆரோட கூட வந்து பல எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளெலாம் வெளில வந்தாங்க. அவர் பாதை அமைச்சு கொடுத்தாங்க. ஏன்னா விஜய்க்கு என்ன அன்பார்ச்சுனேட்லி செங்கோட்டையனும் கூப்பா கிருஷ்ணன் மாதிரி ஒரு சில பேர் தான் அரசியல்வாதிகள். அந்த ஒரு சிலர் பேரையாவது அவர் பேச அனுமதிக்கிறாரா? டெய்லி கூட்டி டிஸ்கஸ் பண்றாரா? போன்லயாவதுன்னு முதல்ல பாரு. அந்த செங்கோட்டையன் கதி என்னன்னு போய் கேட்டு பாருங்க. அவருடைய பிரச்சனையே வந்து அவருக்கு சரியான அட்வைசர் இல்லை. ஒரு ஹண்டே மாதிரி அல்லது ஆர்எம்பி மாதிரி அல்லது பன்ருட்டியார் மாதிரிலாம் ஆட்கள் இல்லைங்க. இருந்த செங்கோட்டையன் நீங்க எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிட்டீங்க? இந்த வேலையில அவர் பாப்பார்ல. செங்கோட்டையன் ஒரு பிரஸ் கோபி செட்டிப்பாளையத்துலேருந்து கூட அந்த பிரஸ் மீட் வைக்கலாம். நான் விஜய் தான் வைக்கணும்னு அவசியம் சொல்லலை. தேர்தல் ஆணையத்தில் தாவேகா கொடுத்த அப்ளிகேஷன் பாருங்க, எல்லாம் படிங்க. அவங்க கொடுத்துருக்க பதில் மனு பாருங்க. அடுத்த நாள் கனிமொழி பண்ணியிருக்க பிரச்சாரத்தை டயத்தை பாருங்க. உதயநிதி கொடுத்த அனுமதியை பாருங்க. எடுத்து போட்டு அம்பலப்படுத்தணும் சார். எதுவுமே பண்ணாமல் எங்களை பழி வாங்குறாங்கன்னு சொல்றதெல்லாம் மக்களை ஏமாற்றுகிற வேலை. ஊழல்வாதிகளை விட இவரை போன்ற நபர்கிட்ட தான் மக்கள் உஷாரா இருக்கணும்.